என்னங்க ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறாங்க? அது ஷேர் ஆட்டோயா. 9 பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு 10ஆளா ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? அண்ணா ஏத்தாச்சு, நான் 10 ஏறுப்பா. நான் 10 சரிப்பா. நான் 10 சரிப்பா. ஏ பச்சைக்கிளி, யாராவ எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. பெருமத்தவள போகும்போது எங்க போறேன் கேட்கிற விளங்குமாடா? போடா போடா, போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. கேட்கிறான் டீட்டியல். ஏண்டா போட்டு கொடுத்துருக்காங்க? இல்ல நம்மள மாதிரி எல்லாம் தங்க மாட்டோம்ல. ஆமா ஆமா, நம்ம பெரிய லேண்ட் நாடு லங்கோடுதான். மாப்பிள போனு போடா. ஹோட்டல்ல விலைக்கு வாங்குற மாதிரியே பாக்குறோம். ஈவினிங் மினிஸ்டர் வந்துருவார்ப்பா. அந்த சூட்டை ரெடி பண்ணிடுங்க. ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். அவங்க சொல்லுங்க. சூடா 2 இட்லி வடை 2 இட்லி வடை கொண்டாங்க. ரூம் போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா. ரூம்ல போய் ஆர்டர் பண்ணி அங்க வச்சே சாப்பிடுங்களேன். யோ, அதான் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம்ல, கல்லாப்பட்டி முன்னால தானே கேட்கலாம். கேட்கறத கொடுத்துட்டு காசை வாங்கி உள்ள போட்டு கடையை டெவலப் பண்ணுங்க. வியாக்கியானம் பேசிக்கிட்டு. அம்மா, என்ன பெத்த தாயே நாகம்மா, ஓம் புள்ள அம்பரலா 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு புறப்பட்டம்மா. இந்த பிள்ளைக்கு இடுப்பே வலிக்காம துடுப்பா இருந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வீர திருமணாக வெற்றி நடி போட்டு உன்னை வந்து மீட் பண்றதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். அருள் புரிவாயே அம்மா. ஏன்டா அப்படி குலைக்கிறீங்க? கொலைக்கலனே, கொலவ வெற்றி குலவனே. ஓஹோ, என்னடா அடியுது? அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டைகள் கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா? கிளியுங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, மைக்க மாத்தி பிடிச்சா எப்படா கேட்க? எடுபட்டவள. சாரிண்ணே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனுமந்தை வாழ் குப்பத்து குடிமக்களே, இன்று நடக்க இருக்கின்ற 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் அம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிப்பாட்டு. ஏண்டா படகு போட்டு இங்கதானே? ஆமா. அது என்ன அங்க ஏன் போட்டு மட்டும் நிக்குது? போட்டிக்கு வர வேண்டிய போட்டு எதையுமே காணா. என்ன அப்ப நீங்க அண்ணன் போஸ்ட்? அது என்ன போஸ்டர்? உங்களோட போட்டி போட பயந்துக்கிட்டு ஒருத்தனுமே வரலனே. அப்ப நீங்க தானே அண்ணன் போஸ்ட்? கப்பு பூரா உங்களுக்கு தான். ஓஹோ, கதை அப்படி போயிருச்சா? ஆமா. சரி, கப்பு யார்ட்ட வாங்குறதுப்பா? நம்ம ரெஃபரேட்டர் தான். எங்க இருக்க ரெஃபரி? தூங்குறாருல நம்ம தர்மகர்த்தா, அவர்தான் நமக்கு ரெஃபரி. டேய், அவன் காது கிழின மாதிரி பட்டைய கலக்கிடா. கப்ப கொடுக்காம தூக்கத்தை பாரு. டேய் ரெஃபரா, பாருங்கப்பா. ஏய் ரெஃபரி, ஏய் எந்திரியா, இறங்கி ஆக்கல. நல்ல கடல் தவளை மாதிரி. ஆமா, என் கூட போட்டி போட பயந்துக்கிட்டு எவனுமே வரல இல்ல. அப்ப நான் தானே வின்னரு. டீசெண்டா கப்ப கொண்டாந்து வீட்டுல கொடுக்காம நல்லா தின்னுபிட்டு செனத்தவளை மாதிரி படுத்து கிடக்குற. என்ன கேட்ட? கப்ப குடியா, கப்பா கேட்ட. யோ, என்னையா கப்பு கேட்ட அப்பு விடுற? பின்னடா. டேய், போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணிடா. சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா, காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. அதுக்காக நான் வரவுக்குள்ள போட்டி எல்லாம் முடிச்சு கப்ப கொடுத்துருக்க. நீ இதெல்லாம் எப்படி செய்யற வேலை? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை. அதை விட்டு நீ வரும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா உனக்கு கப்பா கொடுப்பாங்க. இந்த பாரு, 18 வருஷமா நான் வர்றதுக்கு முன்னால போட்டியை முடிச்சு கப்பே தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். 12 வருஷமா நீயும் சாயங்காலமா வந்து கப்புக்கு பிடி கேட்டு என் உயிரை வாங்குற. ஒரு கப்பு கேட்க கூடாது, ஒரு உப்பு கேட்க கூடாது. இதுதான் இந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை,
இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ஓகே. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். ஏன் பாஸ் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல? மைக் போர். பாஸ் நீ எங்கடா நிக்கிற? இங்க தான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. மைக் ஒன், மைக் டூ. ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பானர்ஜி. அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. ஓஹோ, கல்கத்தால பானர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். ஜிகிடி ஒன் மோர். दूध जिगड़ी दादा दूध. சர்ன்னு இறங்கிடுச்சுல. ஜெகர்தண்டா சூப்பர் ஸ்டார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறாவே? அது அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமல்ல. டாடா டாடா. என்ன டாடா கட்டறானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமல்ல. மாப்பிள வரலையா? இப்ப வருவான். வரணும். வருவான் பாரு. வரணும். ஆமா. எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேணும். என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கும். ஆமா, எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது? மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. நான் நீ வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம், ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங். ஐயோ, காலையில இப்படி வீங்கி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமைப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். என்ன அது? யாராது? என்னடா ரோட்ல படம் கொட்டுற? எது ரோட்லயா? கடல்ல தானே போய்க்கிச்சு. எப்படி கரைக்கு வந்துச்சு? அடங்கப்பா டேய், எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? மேல ஏறி வந்தேன்னு வச்சுக்க, துடுப்பு இடுப்பு சேர்த்து ஒடிச்சு போடுவேன். ஓரங்கட்டா போட்ட. யோ, ஓரங்கட்டுக்கு தானே சைக்கிளா? ஒரு போட்டு 7-8 யானைக்கு சமம்யா. 7-8 ஊர்க்காரன் வேணா தான் போட்டை நகட்ட முடியும். வெட்டி பேச்சு ஏன் வேலையை கிடைக்காதீங்க, போங்க. வேலை பாக்குறியா? பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, 1 செகண்ட். எஸ். இது என்னது? ஒன்னது. யாரை கேட்டு போட்டீங்க? கம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே. நேந்திர பழம் வாங்கியாச்சு, கேரளா இளநீ குடிச்சாச்சு, நல்லா தண்ணி காயா குடிச்சாச்சு. இப்போ அப்படியே இயற்கையை கொஞ்சம் ரசிக்கலாம். பாருங்க, மஸ்ட் விசிட். அந்த போட்ல இருந்து பார்க்குற சன்செட் ரொம்ப நல்லா இருக்கு. Never sleep, never stop.
அஜாச்சி தல ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? ஏண்டா அழிச்சியா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பிரட்டிக்கிட்டு இருக்காங்க போக்க தப்பி. Never sleep, never stop. As we shout from the top, we're gonna be. We're gonna be. Two hearts running wild. The best we ever had, and we'll stay